வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டின கொள்ளு சாலட். இந்த சாலடை வாரத்துக்கு 2 வாட்டி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் உங்கள் வெயிட்லேருந்து 5 கிலோவை தாராளமாக குறைச்சிடலாம். நிறைய பேர் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்துப்பீங்க. ஓட்ஸில் நமக்கு வெறும் ஃபைபர் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த சத்தும் அவ்வளவா இல்லை. ஆனால் இந்த முளைக்கட்டின கொள்ளில் நமக்கு அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்குது. நான் இன்றைக்கி 50 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கணுன்னா இந்த கொல்லை அதுக்கு முந்தின நாள் மத்தியானமே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த கொல்லை ஒரு துணியில் நல்லா டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு இந்த கொள்ளு இந்த மாதிரி முளைச்சிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் இந்த முளைக்கட்டின கொல்லை அப்படியே சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால நான் இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இந்த கொல்லு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும். ஒரு பவுலில் 50 கிராம் முளைக்கட்டின கொல்லு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் வேக வச்ச வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முளைக்கட்டின கொள்ளு சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப நியூட்ரிஷியஸ். இந்த கொள்ளு சாலடை நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துட்டா போதும். ஒரே மாதத்தில் 5 கிலோ வரைக்கும் ஈஸியாக குறைச்சிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.